ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 28 மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இன்னொரு தடவை படிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். He is not here, for he is risen as he said. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, நீங்கள் வந்து அவரை பாருங்கள் என்று சொல்லுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணி 3 நாள் எங்கே இருந்தார்? கல்லறையிலே இருந்தார் என்று பார்க்கிறோம். அது புது கல்லறை. அந்த கல்லறையில் இதுக்கு முன்னாடி யாருமே அடக்கம் பண்ணப்படவில்லை. அந்த கல்லறையில் வச்சு அவரை அடக்கம் பண்ணி அந்த கல்லறையின் வாயில நல்ல பெரிய கல் போட்டு ஏசப்பாவை மூடி வச்சுட்டாங்க. போர் சேவகரும் யூதர்கள் காவல், ஏன்னா அவர் வந்து உயிர் தெழுந்துருவார்ன்னு சொல்லி அவர் அநேக முறை சொன்னதுனால அதை கேட்டு அந்த கல்லறைக்கு காவல் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். போர் சேவகர்கள் வைத்தாங்க. ஆண்டவர் அப்படி உள்ள கல்லறையில் இருக்கும்போது 3வது நாள் அவர் உயிர் தெழுந்த சம்பவத்தை தான் இந்த 28ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதை வந்து நம்ம தியானிக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. எப்போ உயிர் தெழுந்தார்? முதல் வசனத்தை இன்றைக்கி ஒவ்வொரு வசனமாக வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாம் சந்தோஷமாக, இன்றைக்கி ரொம்ப துக்கமாக உட்காரக்கூடாது. இன்றைக்கி கர்த்தர் உயிர் தெழுந்த நாள். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கணும். ஆமாம், கர்த்தர் உண்டாக்கின நாள், இதில் மகிழ்ந்து நம்ம கலிகூற வேண்டும். ஆகவே எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம் முதல் வசனத்தை. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். மற்ற அதிகாரங்களிலே அவங்க ஆண்டவருக்கு அந்த வாசனை திரவியங்களை கொண்டு போய் அவரை, அதாவது அந்த பாடி கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போனாங்க அப்படின்னு இருக்குது. மத்தேயு மாத்திரம்தான் எழுதி வைக்கிறார் என்னென்னா அவங்க கல்லறையை பார்க்க போனாங்க அப்படின்னு. சரி, நமக்கு அது விஷயம் கிடையாது. நல்லா கவனிங்க. இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். வாரத்தின் 1ஆம் நாள், வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அதாவது இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தர் ஃபஸ்ட்டு என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாள். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு என்னோடு கூட வாங்க. 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. அந்த 1ஆம் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. கடைசி நாள் சனிக்கிழமை. கடைசி நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போது வாரத்தின் 1ஆம் நாள் ஸ்பெஷல் நாள். அதனால தான் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொன்னேன். இது கர்த்தர் உண்டாக்கின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். என்ன செய்தார்? வாரத்தின் முதல் நாளில் இருளிலிருந்து வெளிச்சத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். எத்தனை பேர் ஆமென்? இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் படைத்தவர். அதே போல் இங்கே நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கல்லறையின் இருளில் இருந்து
இயேசு வெளிச்சமாய் உதித்தார் என்று அதே முதல் நாள், வாரத்தின் முதலாம் நாளிலே என்று நாம் பார்க்கிறோம். உலகத்துக்கு ஒளியாய் வந்த தேவன் கல்லறையை ஆண்டவர் தகர்த்து, அல்லேலூயா, அவர் உயிர்த்தெழுந்து வந்து, இது ஸ்பெஷல் டே, இன்னைக்கு ஸ்பெஷல் டே என்று நாம் பார்க்கிறோம். வெளிச்சத்தை உண்டாக்கினார். இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகையால் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தவர் கல்லறையின் இருளிலிருந்து அவர் பிரகாசமாக அவர் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆமென். இந்த நாள் பார்த்தீங்கன்னா மனித குலத்திற்கு இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாக்கின ஒரு நாள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். இந்த நாள் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கின நாள். ஆமென். சாத்தானின் தலையை நசுக்கின நாள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கிற போது அது கர்த்தருடைய நாள். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் பார்த்தீங்கன்னா சரித்திரத்தை மாற்றின நாள். இந்த நாள் ஆராதனை முறைமைகளை மாற்றின நாள். இந்த நாள் சாத்தானுக்கு சாபமணியை அடித்த நாள். இந்த நாள் அவர் சிலுவையிலே இருந்திருந்தார் என்றால், அவர் கல்லறையிலேயே இருந்திருந்தார் என்றால் சாத்தான் ஜெயித்திருப்பான். அவர் உயிர் தெழுந்ததினாலே சாத்தானை ஏசப்பா அவர் வெற்றி சிறந்தார். அதனால இந்த நாள் வெற்றியின் நாளாக, வெற்றியின் சின்னமாக, வெற்றியின் அடையாளமாக, சரித்திரத்தை புரட்டி போட்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி இந்த விசேஷமான இந்த நாட்களில், உயிர்த்தெழுந்த நாளில் சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்னைக்கு உலகத்தில் உள்ள அநேகருடைய கல்லறைகள் மூடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, அந்த கல்லறையை மூடிடுவாங்க. அநேகரை கொண்டு போய் புதைப்பாங்க, புதைக்கிற இடம் மூடி இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை மாத்திரம்தான் இன்னைக்கு வரைக்கும் திறந்திருக்கிறது. இன்னைக்கு எருசலேம் போனால் அந்த இடத்த பார்க்கலாம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கிறதாக அநேகர் போய் வந்தவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்திலே மரித்தார்கள். அவர்களுடைய கல்லறை எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை மாத்திரமே திறந்திருக்கிறது. கிறிஸ்துவனுக்கு சிலுவை அடையாளம் அல்ல, கிறிஸ்துவனுக்கு கல்லறையே அடையாளம். ஹல்லேலூயா. ஆமாம், திரும்ப சொல்ல, கிறிஸ்துவனுக்கு சிலுவை அடையாளம் அல்ல, கிறிஸ்துவர்களுக்கு கல்லறை ஒன்றே அடையாளம். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்படி கர்த்தர் வாரத்தின் முதலாம் நாளிலே அந்த விஷயங்களை செய்தார். இப்போ பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவங்க மரியாளும் மற்ற மரியாளும் சில பெண்கள் எல்லாம் அந்த கல்லறையின் இடத்திற்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிதானே? இவங்க நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க கல்லறையின் இடத்திற்கு வந்தார்கள் அப்படிங்கிறது சரியா தப்பா? அவங்க கல்லறையை தேடி வந்தாங்க அப்படிங்கிறது சரியா தப்பா? சரியா? எத்தனை பேர் சரின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சிலர் யாருமே தூக்கல. சரியா தப்பா? ஓகே, நல்லா கவனிங்க. நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க கல்லறைக்கு வந்தது தப்புங்கிறேன். நான் செய்தி சொல்கிறேன். இந்த ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் 3 வருஷம் ஊழியம் செய்த போது, நல்லா கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க, வாழ்நாள் அவர் 3 வருஷம் ஊழியம் செய்த போது இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க பணிவிடை செய்தார். பணம் கொடுத்தாங்க, பழங்களை எல்லாம் கொடுத்தாங்க, ஆகாரம் கொடுத்து ஊழியம் பண்ணாங்க. கரெக்ட். அப்போ ஏசப்பா ஊழியம் எங்கெங்கெல்லாம் போகிறா அங்கெல்லாம் பின்தொடர்ந்து அவங்க போனாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து போகும்போது அந்த பெண்கள் என்ன செய்தாங்க? போனாங்க. ஏசப்பா சிலுவையில் அறையும் போது அந்த பெண்கள் அந்த மேலே அவர் தொங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஆப்போசிட்டில் நின்று இயேசுவின் தாயாகிய மரியாளோடு கூட அவங்க அழுதார்கள். அந்த அம்மாவோடு கூட துக்கம் கொண்டாடினாங்க. அந்த அம்மாவை ஆறுதல் படுத்தினாங்க. இயேசுவை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. சாயந்தர நேரத்தில் அரிமத்தியா ஊரானேகி யோசேப்பு அந்த சரீரத்தை வாங்கும்போது கூட இருந்தாங்க. ஏசப்பாவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது
அவரோடு கூட இருந்தாங்க. இது வரைக்கும் எல்லாம் கரெக்டுங்க. ஆனால் கல்லறை மூடப்பட்ட போது அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் திரும்ப அதிகாலையில் எந்திரிச்சு போய் கல்லறையில் போய் ஏசப்பாவை தேடினாங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அவங்க இயேசுவை தவறான இடத்துல தேடினாங்க. ஏசப்பாவை தேடுறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் தவறான இடத்துல தேடினாங்க. கல்லறையில் போய் தேடினாங்க. ஏன் நான் அவங்க அந்த கல்லறைக்கு போனது தப்பு என்று சொல்லுகிறேன் என்றால், இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செய்த நாட்களிலே தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நிறையா சொல்லிட்டார். இந்த மாதிரி நான் பாடுபடுவேன், இந்த மாதிரி பரிசேயர் சதிசேயர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், யூதர்கள் என்னை சிலுவையில் அறைவாங்க, நான் பாடுபடுவேன், ஆனாலும் நான் எப்படி எந்திரிப்பேன், 3ஆவது நாள் உயிரோடு கூட எந்திரிப்பேன் அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கும் தெரியும், சீசர்களுக்கும் தெரியும். am I right? சீசர்களுக்கும் தெரியும், இந்த பெண்களுக்கும் தெரியும். ஏசப்பா தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து எப்படி சொன்னார் தெரியுமா? உவமைகளினால் சொன்னார், உவமைகளினால் சொன்னார். அடுத்தது அடையாளங்களை கொண்டு சொன்னார். அடையாளங்களை அதாவது சொல்லி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருப்பாருன்னு சொன்னார். தேவாலயத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இந்த தேவாலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாளைக்குள்ளே இதை நான் கட்டி எழுப்புவேன் என்றார். இது பார்த்தீங்கன்னா, அதாவது அது கட்டடத்தை குறித்து சொல்லவில்லை, அது இயேசுவின் சரீரத்தை குறித்து சொன்னார். போதனைகளினால் சொன்னார், தீர்க்க தரிசனத்தினால் சொன்னார். இப்படி எல்லாம் சொல்லியும் கூட இவர்கள் அந்த வேத வசனங்களை புரிந்து கொள்ளாமல், வேத வசனங்களை ஆராயாமல், அவர் சொன்னதை ஞாபகம் வச்சுக்காம தவறான இடத்திலே போய் கர்த்தரை தேடினார்கள். அதுதான் தப்பானது. அங்கே அவங்க போயிருக்கவே கூடாது. அழகா சாரோல் நவரோஜி அம்மா பாடினாங்களே, இப்போ நம்ம அந்த பாட்டு பாடணும். உயிர்த்தெழுந்தாரே அல்லையில ஒரு சரணம் நமக்கு சொல்லுது என்னன்னா, மரித்தவர்கள் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ. எவ்வளவு அழகான, மரித்தவர்கள் மத்தியிலே ஜீவனுடைய தேவனை. இன்னைக்கு ஏசப்பா சொன்னாரு, நான் உயிர் தெழுந்துருவேன், நீங்க என்னை தேடி கல்லறைக்கு வராதீங்க. அங்க வரக்கூடாது. தவறான இடத்துல அவங்க தேடுறாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்ன இப்படி இருக்குது தெரியுமா? உலகத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. தவறான இடத்துல போய் கடவுளை தேடுறாங்க, ஜீவன் இல்லாததை போய் தேடுகிறார்கள். இல்ல, சில கிறிஸ்துவ வட்டாரத்திலேயே கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, கடவுளை தேடுறதுக்கு எங்க போறாங்க? 4 மாவடிக்கு போறாங்க, ஜபகோபுரத்துக்கு போறாங்க, வேற பெதஸ்தா குளத்துக்கு போறாங்க, இங்கிருந்து எங்கெங்கேயோ யாரெல்லாமோ நடத்த. அங்கதான் இயேசு கிறிஸ்து அங்கதான் இருக்கிறாரு, அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. ஒரு பாஸ்டருடைய மனைவி சொன்னாங்களா, போயிட்டு நம்ம அந்த இடத்துல போய் காலை எடுத்துட்டு, பாஸ்டரோட மனைவி ஒருத்தர் சொன்னார், பாஸ்டரோட மனைவி அந்த இடத்துல போய் கால் வச்சுட்டு வந்தா நமக்கு எல்லாம் சரியாயிடணும். அவர் எங்ககிட்ட சொல்லி புலம்புறாரு, என் ஒய்ஃப் இந்த மாதிரி சொல்றாரு பாஸ்டர். கஷ்டமா இருந்தது. இல்லை, நம்ம கடவுளை எங்க தேடணும்? தவறான இடத்துல தேடக்கூடாது. இன்னைக்கு அநேக தவறான விஷயத்துல தவறாக கடவுளை தேடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்க ஒழுங்கா பைபிளே படிக்கிறது கிடையாது. பைபிளை நல்லா கரெக்டாக வேத வசனம் என்ன இருக்கு, ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு படிக்காம தான் முட்டாள்தனமாக கடவுள் அங்கே இருக்கிறாரு, இங்கே சென்னையில் இருக்கிறாரு, 4 மாவடியில் இருக்கிறாரு, பெங்களூரில் இருக்கிறாரு, அந்த சபையில் இருக்கிறாரு, இந்த சபையில் இருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யறது? அநேகர் போகிறாங்க. அது தவறான விஷயம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போதாங்க இப்போதான் ஒரு சம்பவம் நடக்குது. என்னடா இது, ஆண்டவர் சொன்னதை மறந்த உடனே தான் பிதாவாகிய தேவன் ஒரு தூதனை வானத்திலிருந்து இறக்குறார். நான் நினைக்கிற பெரும்பாலும் இந்த மாதிரி நற்செய்தி சொல்றது காபிரிய தூதனாக இருக்கலாம். ஒரு தூதனை அனுப்புறாரு. தூதனை அனுப்பும்போது அங்கெல்லாம் பேன்னு பார்த்துட்டு இருந்த காணமே,
யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு நினச்சி உட்கார்ந்து நின்று கொண்டிருந்த அந்த ஸ்திரீகள் மத்தியிலே ஒரு தூதன் தோன்றி அந்த கல்லறையின் வாயில் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி அந்த கல்லின் மேலே ஏறி உட்கார்ந்து அவன் திரும்பவும் சொல்கிறான். அந்த வசனத்தை 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது பூமி அதிரும்படியாக, இங்கே தான் அதான் பூமி அதிர்ச்சி அப்படி பூமி அதிருகிற காரியத்தை மென்ஷன் பண்ணுறது மத்தேயு மாத்திரம்தான் மென்ஷன் பண்ணுறார். மற்ற யாரும் மற்ற 3 சுவிசேஷங்களிலும் அதை பார்க்க முடியாது. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்து தூதன் வானத்திலிருந்து கீழே இறங்கி பயங்கர பிரகாசத்தோடு கூட அந்த எந்த கல்லை புரட்டினானோ அந்த கல்லுக்கு மேலே உட்கார்ந்து சொல்றாரு. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் உள்ள கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் முறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல ஆனார்கள். ஏசப்பாவனுடைய அந்த கல்லறையில் காவல் வச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பெரிய ஷாக்கு, ஒரு பெரிய பயம் வந்தது. அடுத்தது பாருங்க, இந்த ஸ்திரீ அங்கே அந்த தூதன் சொல்றாரு, அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே, அதை மென்ஷன் பண்றாரு பாருங்க, அவர் இங்கே இல்லை, he is not here, அவர் சொன்னபடியே. ஹல்லேலூயா, அவர் உயிர் தெழுந்தார். திரும்ப சொல்றேன், அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அப்படின்னு என்ன பெண்களே, அவர் சொன்னார்ல, அவர் சொன்னார்ல, உவமைகளினால் சொன்னார்ல, அடையாளங்களை கொண்டு சொன்னார்ல, போதனைகளினால் சொன்னார்ல, தீர்க்க தரிசனமாய் சொன்னார்ல, அதெல்லாம் எங்க போச்சு? சொல்றான், நீங்க கடவுளை கர்த்தரை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். நீங்க தேட வேண்டிய இடம் இங்கு இல்லை, நல்ல தவறான இடத்துல வந்து தேடி இருக்கிறீங்க. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். மரித்தவர்களிடத்தில் நீங்க கர்த்தர் ஜீவனுள்ள தேவனை ஏன் தேடுகிறீர்கள் என்று அந்த தூதன் சொல்லுகிறதாக இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா முன்ன பின்ன தூதனை பார்த்ததும் கிடையாது, தூதனுடைய சத்தத்தை கேட்டதும் கிடையாது. ஹல்லேலூயா. இங்கே தூதர்களை எல்லாம் இப்போ நான் வந்து தூதர்களை குறித்து நான் டீச் பண்ணுவேன். ஈவினிங் பைபிள் காலேஜ் நான் டீச் பண்ணால கவனிக்க பண்ணுவேன். இன்னைக்கு வந்து ஏன் தெரியுமா தூதர்களை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறது இல்லை? ஏன் காண்பிக்கிறது இல்லை? நம்ம அவனை தெய்வமாக குன்றுவோம். அதனால தான் கர்த்தர் அவங்களை, ஆமாம், ஆண்டவர் வந்து இன்விசிபிளாய் கர்த்தர் வச்சிருக்கிறார், அவங்கள காண முடியாதவர்களாக. நீங்கள் அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானை பார்க்குறல்ல, ஒரு அழகான ஒரு பெரிய தூதனை பார்த்தபோது அவன் காலில் விழுந்துட்டார். அப்போ அந்த தூதன் தட்டி எழுப்பி சொல்கிறாரு, எப்பா, உன்னை போல ஒரு நானும் சாதாரணமான ஒரு வேலைக்காரன் தாப்பா, நான் உன்னை போல ஒரு ஊழியக்காரன், நம்மெல்லாம் தேவனை தொழுது கொள்ளணும், நீ என்ன தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அந்த தூதன் சொன்னதை பார்க்கிறோம். அதனால தாங்க இன்னைக்கு நம்ம அனைவருடைய கண்களுக்கும் யார் தெரியறதில்லை? தூதன் தெரியறதில்லை. அவன் எவ்வளோ பிரைட்டாக இருந்தான் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அவன் அந்த கண்கள் பார்த்தபோது அதனுடைய படபடப்பு, அதனுடைய பதட்டமே அந்த பெண்களுக்கு அதிகமாகவே இருந்தது. அதே நேரத்தில் அந்த இடத்துல வேற எர்த்குவேக் வேற வந்தது, பூமி அதிர்ச்சி வேற வந்தது. ரொம்ப ஷாக்காகி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசுவை தேட வந்த இடம் இங்கே இல்லை. இயேசுவை இங்கே தேடக்கூடாது. தவறான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால தான் பிதாவாகி தேவன் உடனடியாய் தூதனை அனுப்பி, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 7வது வசனத்தை பாருங்க. சீக்கிரமாய் நீங்க போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு நீங்க சொல்லுங்க. சீசர்களுக்கு மரித்தோரிலிருந்து இயேசு எழுந்தார் என்று போய் சொல்லுங்க. அப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. ஆக்சுவலி சீசர்கள் தான் யாரை சொல்லணும்? இயேசுவை சொல்லணும். இயேசுவை போய் நற்செய்தி அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லணும். ஆனால் இங்கே பாருங்க, அப்படியே எல்லாம் உல்டாவாக நடக்குது. இந்த ஸ்திரீகள் போய்
நற்செய்தியை யார் ஆண்டவர் வந்து இந்த அப்போஸ்தலர்களை எதற்காகங்க ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு? வியாதிகளை சுகமாக்க, ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, நம்ம அதுக்கு தான் அவர்களை ஆண்டவர் 12 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிடிச்ச உடனே அவங்க எல்லாருமே என்ன செய்தாங்க? ஓடி போயிட்டாங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்தான், இன்னொருத்தன் சபிக்கிறவும் ஏசப்பாவை சத்தியம் பண்ண தொடங்கினான். ஒருத்தன் ஆண்டவருடைய மார்பிலேயே இருந்தார். அந்த மார்பிலேயே இருந்த மனுஷன் அவரும் ஓடி போயிட்டாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஓடி போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, இந்த அவங்க தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கணும். ஆனால் இங்கே உல்டாவாக நடக்குது. என்னென்ன, அந்த ஸ்திரீகள் இடத்துல சொல்கிறாரு, தூதன் சொல்கிறா, நீ போய் என்ன செய்ய, சீசர்களுக்கு சொல்லுங்க. அப்போது இதனால் இவங்க எப்படியா மாறிட்டாங்கன்னா, சீசர்களுக்கு சீசராய் பெண்கள் மாறிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களுக்கே அப்போஸ்தலர்களாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்கள் போய் சொன்னதுனால. பைபிளில் வாசிக்கிறோம், அந்த தூதன் சொன்ன உடனே அவங்க தீவிரப்பட்டு போனாங்க. அந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார் என்று பார்க்கிறோம். நல்ல சொன்னேன் என்று அவர் தூதன் சொல்றான். கலிலேயாவுக்கு நீங்க போங்க. ஆமென். கலிலேயா வந்து இங்கே சீசர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். ஏசப்பாவனுடைய 3.5 வருஷம் காலத்தில் பார்த்தீங்கன்னா, கலிலேயா அந்த பட்டணத்தில் தான் அவர் அதிகமாக ஊழியம் செய்தார் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். ஆமென். கலிலேயாவில் தான் அவர் அநேக இடங்களில் போதனைகளை செய்தார். இந்த கலிலேயா பட்டணத்தில் தான் அவர் அநேக அற்புதங்களை செய்தார். இந்த கலிலேயா பட்டணத்தில் தான், அந்த கலிலேயா கடலில் தான் சீசர்களெல்லாம் வந்தபோது ஏசப்பா அந்த படகுகள் இல்லை, காற்றும் கடலும் என்ன செய்தது, அதிகமாய் அடித்த போது அந்த கடலின் மேலே ஏசப்பா நடந்து வந்து, இறையாதே அமைதலாயிருந்து சொன்னது இந்த கலிலேயா கடல் தான். அல்லேலூயா. பேதுரு இந்த கலிலேயா கடலில் தான் நடந்தார். ஏசப்பா நீரான நானும் இந்த கடலில் நடக்கட்டுமான்னு கேட்டபோது கடலில் நடந்தார். ஏசப்பாவுக்கு பிறகு 2வது ஆள் கடலில் நடந்தவர் இவர் தான். அல்லேலூயா. இந்த கலிலேயா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் இவங்களுக்கு முன்பதாக அவங்க போகிறதுக்கு முன்னாடி நான் எங்கே போயிடுவேன், கலிலேயாவுக்கு போயிடுவேன். அந்த கலிலேயாவில் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க, என்ன சந்திக்க சொல்லுங்க என்று தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொன்ன உடனே கொஞ்சம் கூட அந்த ஸ்திரீகள் தாமதியாமல், ஹல்லேலூயா, 8வது வசனத்தை பாடுங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் என்று பார்க்கிறோம். அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு அவங்களுடைய ஆத்மாவில் என்ன இருந்துச்சா? ஒரு பயம், இன்னொன்று ஒரு சந்தோஷம். இந்த ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி ஒரு அதாவது இதை என்ன சொல்கிறது, சந்தோஷம், அதாவது இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு ஃபீலிங்ஸை யாராவது ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? பயம், இன்னொரு பக்கம் சந்தோஷம். சொல்லுங்க, பயம், இன்னொரு பக்கம். இது ஒரு விசித்திரமான ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்ஸ். பயம் கலந்த ஒரு சந்தோஷம். எனக்கு நிறைய தடவை ஒரு தடவை நான் ஏசப்பாவை ஒரு தடவை பார்த்தேங்க. அந்த பார்த்த நாள்லேருந்து ஒரு தடவை பைபிள் படிச்சுட்டு ஒரு சிடி ஒன்று அந்த ஒரு கேட்டுட்டு இருக்கும்போது என் முன்னாடி வந்து நின்னதை நான் பார்த்தேன். இது வந்து நிறைய பேருக்கு பாஸ்டர்னா ஒரு நல்ல டாவ் அடிக்கிறாருன்னு நினைப்பேன். இதை நான் அதிகமாக சொல்கிறது கிடையாது. அந்த டைமில் அல்லேலூயா, அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. பயமும் அதே சமயத்தில் சந்தோஷம், 2 கலந்த ஒரு விசித்திரமான ஒரு ஃபீலிங்ஸ் இவங்களுக்கு வந்துச்சு. எப்படின்னா, ஒன்று தூதர்களை பார்த்தாங்க, தூதனை பார்த்து பேசின விஷயம் அது. 2வது பயங்கிறது வந்து அங்கே பூமி அதிர்ந்த விஷயம். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு 2வது 3வது அவர் உயிர் தெழுந்துட்டார், அவர் கலிலேயாவுக்கு போகிற, நீங்கள் போய் அவரை சந்திங்க, சீசர்களுக்கு சொன்னுங்க. அந்த கலப்படமான அந்த ஃபீலிங்ஸு,
அவங்களுக்குள்ள இருந்ததாக பார்க்கிறோம். இந்த ஃபீலிங்ஸே அவங்கள ஏசப்பா பற்றி சீசர்களுக்கு சொல்லுவதற்கு ஓடினார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் எவ்வளோ ஆழம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபீலிங்கே அவங்களுக்கு என்ன செய்தது? கால்நடையை வேகப்படுத்தினது, துரிதப்படுத்தினது, வேகமாக செல்லுவதற்கு அது உண்டாயிருந்தது. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் வரணும். ஆமென். ஒரு பயங்கலந்த ஒரு சந்தோஷம். இதை நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய என்ஜாய்ஃபுல்லான, அது சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு தான் அதை குறித்து தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க 8வது வசனத்தை மீண்டும் படிங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க அவங்க வாக் பண்ணல, ஓடினார்கள். சொல்லணும், உயிர்த்தெழுந்த ஏசப்பாவை சீசர்களுக்கு சொல்லணும். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அவர் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொல்லணும். நாங்கள் தான் தவறான இடத்துல அவரை பார்த்துட்டோம். அவர் எங்கும் இருப்பார், வியாபித்து எல்லா இடங்களிலும் இருப்பார். நான் கல்லறைக்கு போகவில்லை என்றாலும் என் வீட்டில் என்னை சந்திப்பதற்கு என் தேவன் ரெடியாக இருந்தார். நான் தான் தவறான இடத்துக்கு போய் அவரை பார்க்க போனேன். இங்கே சொல்கிறாரு, சீசர்களுக்கு நான் அறிவிக்க போகிறேன். அல்லேலூயா. துரிதமாய் ஓடுறாங்க. ஏன் சீசர்களுக்கு சொன்ன? அவர் உயிர் தெழுந்துட்டாரு. எவ்வளோ பெரிதான சந்தோஷம்! இது எவ்வளோ வெற்றியான ஒரு நாள்! இது எவ்வளோ சந்தோஷமான ஒரு நாள்! அதனால துரிதமாய் போய் ஆண்டவருடைய செய்தியை, நற்செய்தியை, உயிர் தெழுந்தார் என்கிற சந்தோஷத்தை போகும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வேலை செய்வதற்காக போகிறாங்க. அப்போஸ்தலருடைய ஆவியை கொண்டு போகிறாங்க. சீசர்களுடைய ஆவியை போல அவங்க போகிறாங்க. போகும்போது எவன் தேவனுக்காய் தன்னுடைய கடமைகளை, சித்தத்தை செய்கிறானோ அவனுக்கு கர்த்தர் தென்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஆண்டவர் குறுக்க நின்று ஸ்திரீகளே உங்களுக்கு வாழ்கைன்னாரு. ஆமென். ஹல்லேலூயா. இவங்க போகவே இல்லை. போகிறதுக்குள்ளேயே ஆண்டவரை இடமறிச்சு அவங்கள பார்த்து இன்னும் அவங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அவங்க அதை ஃபீல் பண்ணணும்னு நினைச்சாங்க. அவர் உயிர் தெழுந்த தெய்வன் எப்படி இருக்கணும் அப்படி எதிர்பார்த்து கற்பனையில், அந்த பயங்கலந்த அந்த சந்தோஷத்தில் அவரை எப்படியாவது பார்க்கணும். ஆண்டவர் கலிலேயாவை சீசர்களுக்கு அந்த டைமில் கர்த்தரை பார்க்கலான்னு சொல்லி நினச்சி ஒரு ஆர்வமாக ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் போகிற நேரத்தில் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு பாருங்க. ஹல்லேலூயா. அங்கே தாங்க கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அங்கே தான் நம்முடைய ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவர் நம்முடைய தேவன் ஆச்சரியத்திலே மூழ்கடிக்கிற தேவன். ஆமென். நம்மளை நாம் அவங்க நினைக்கிறதுக்கு மேலே கர்த்தர் செஞ்சார். அதுதான் இந்த இடத்துல விஷயமே. அவங்க நினைச்சு பார்க்க கூடாத அளவுக்கு அவங்க நினைச்சிருப்பாங்க கலிலேயால தான் நம்ம அவரை போய் நிச்சயமா பார்ப்போம்னு நினைச்சிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வழியிலேயே மறிச்சு ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்கன்னு ஃபர்ஸ்ட் உயிர்த்த எப்படி சிலுவையில் 7 வார்த்தை சொன்னதை எப்படி முக்கியத்துவமோ அதே போல இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பேசின பல வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளும் முக்கியத்துவமான வார்த்தைகள் தான். அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை இயேசு பேசினது வாழ்க என்று. ஹல்லேலூயா. உங்களுக்கு வாழ்க. இந்த வாழ்க அப்படிங்கிறது எபிரேய பதத்தில் உங்களுக்கு சமாதானம், ஷாலோம் அப்படின்னு பயன்படும். கிரேக்க வார்த்தையில இந்த வார்த்தையை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வெற்றி நிறைந்த ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு வார்த்தையாக அவங்க சொல்றாங்க. வாழ்க உங்களுக்கு. ஹல்லேலூயா. வாழ்கன்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் என்னன்னா, அவர்கள் பாருங்க எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இங்க நல்லா கவனிங்க. அவர் இந்த பெண்கள் என்ன செஞ்சாங்களாம்? ஐயா, ஒரு விஷயத்தை நான் சொல்ல வர்றேன், எல்லாம் கவனிங்க. பாதங்களை கட்டி பிடிச்சி அவரை பணிந்து கொண்டாங்கன்னு இருக்கு. உண்மையாலுமே பாதத்தை பிடிச்சாங்க. நான் சொல்றேன், ஆவிக்கு கால் இருக்குமா? அந்த பெண்கள் பாதத்தை பிடிச்சாங்க. ஆவியினுடைய பாதத்தை பிடிக்க முடியுமாங்கய்யா?
பிடிக்க முடியாது. ஆவி எப்படி தெரியும் நமக்கு? ஏதோ இங்கிருந்து அங்கே போகிற மாதிரி தெரியும். ஆவிக்கு எலும்பு இருக்காது, அப்படிதானே? ஆவிக்கு சதை இருக்காது, தசை இருக்காது, நரம்பு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவி இல்லை. அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் தெரியுமா? எப்படிப்பட்ட சரீரம்? அவர் பாருங்க, வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க, பார்க்கலாம். லூக்கா 24:39 வாசிங்க. நான் தான் என்று அறியும்படி என்னுடைய கைகளையும் கால்களையும் பாருங்க, என்னை தொட்டு பாருங்க. நீங்கள் என்னை காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல. ஒரு ஆவிக்கு இருக்காதே, மாம்ச எலும்புகளெல்லாம் எனக்கு இருக்கிறது போல ஆவிக்கு இருக்காது. அவருடைய கரங்களில் ஓட்ட தெரியுது, கால்களில் ஓட்ட தெரியுது, அவர் முட்கிரீடம் சூட்டப்பட்ட அந்த தழும்பு தெரியுது. நல்லா கவனிங்க, அடி வாங்கின அடியினுடைய தழும்புகள் தெரியுது. ஒரு ஆவிக்கு இப்படி இருக்காது. அப்போ அவங்க தன்னுடைய ஏசப்பாவனுடைய பாதத்தை பிடிச்சு அவங்க என்ன செய்தாங்களாம்? அவரை ஆராதித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் ஆராதிச்சாங்கன்னா, அவர் மாத்திரமே எல்லா மகிமைக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா துதிக்கும், எல்லா வல்லமைக்கும் பாத்திரர் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா! அப்ப திரும்ப ஆண்டவர் 2வது வார்த்தை பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு இந்த ஸ்திரீகளை பார்த்த அந்த 28ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. அந்த 28ஆம் அதிகாரத்தில் அந்த 8வது வசனத்தை வாசிங்க, பாருங்க. 2வது அதில் ஏசப்பா 2வது தடவை அவ சந்திக்கும் போது அங்கே நம்ம வாசிக்கிறோம், பயப்படாதிருங்க. ஹல்லேலூயா! ஃபஸ்ட்டு தூதன் சொன்னானா, பயப்படாதிருங்கள்னு சொன்னான். பயந்து திரிக்கிறது போல பயப்படாதிருங்கள். 2வது ஏசப்பா ஒரு வார்த்தை உயிர் தெழுந்த போது 2வது வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாது. ஏன் இவங்களுக்கு அந்த பயம் வந்தது? அந்த இடத்துல ஸ்பாட்டில் அந்த எர்த்குவாக்கு பார்த்தாங்க, அந்த ஸ்பாட்டில் தேவதூதனை பார்த்தாங்க, அந்த ஸ்பாட்டில் யாரை பார்த்தாங்க? உயிர் தெழுந்த ஏசப்பாவை பார்த்தாங்க. பார்த்ததுனால அவங்களுக்கு பயம் இருந்தது. ஒரு மாதிரி ஒரு திகில் நடுக்கம் பயங்கரமாக பிடிச்சு நடுங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதனால தான் அவங்களுக்கு இடத்துல ஆறுதல் படுத்தினார் ஆண்டவர், நீங்கள் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா! பயப்படாத. ஆண்டவர் அதே தான் சொல்கிறாரு. இயேசு அவரை நோய் பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார். இங்கே ஏசப்பா தூதனா அதுதான் சொன்னா, ஏசப்பா தயவு செய்து சொல்கிறாரு, நீங்கள் கலிலேயாவுக்கு வாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுறாரு, என்னன்னா என் சகோதரர்கள். ஆமே, என் சகோதரர் இடத்துல நீங்கள் போய் சொல்லுங்க, அவங்கள கலிலேயாவுக்கு போக சொல்லுங்க, என்னை அங்கே காண்பார். இந்த முன்னாடி சொன்னது போல தான் சொல்கிறேன். இந்த சீசர்கள் ஏசப்பாவுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாங்களா? அதான் ஒருத்தன் காட்டி கொடுத்தான் முத்தத்தினால, இன்னொருத்தன் சொல்லுங்க மறுதளிச்சான், சபிக்க ஜீவனுள்ள தேவனை அவரை நான் பார்த்ததே இல்லைங்கன்ட்டான். அவர் யாருன்னே தெரியாது. நான் சத்தியமாக சொல்கிறேன், கூடவே 3 வருஷம் இருந்து நிறைய முந்திரி கொட்டை வேலையெல்லாம் பண்ணி, அப்படிதானே? ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி என்னை காவலில் வைப்பாங்கய்யா, நான் இந்த மாதிரி அடிக்கப்பட்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாதுன்றார். நீர் காவலில் இருந்தால் நானும் காவலில் இருப்பேன்னு சொன்னவர், அங்கே பார்த்தா அரண்மனையில் குளிர் காஞ்சி கொண்டு இருக்கிறவங்க இடத்துல போய் உட்கார்றாரு. ஒரு ஸ்திரீ பார்த்து சொல்ல, நீயும் அவர்களோடு கூட இருந்தவன், நல்லா தெரியும், அவர் எனக்கு தெரியவே தெரியாது. சபித்தாள், ஜீவனுள்ள தேவனை சத்தியம் பண்ணினாள். ஆண்டவர் சொன்னார், சேவல் கூவதற்கு முன்பதாக நீ என்னை என்ன செய்வ? மறுதளிப்பேன்னு சொன்னார். அதே போல் நடந்து போச்சு. அப்படி ஒருத்தன் பண்ணிட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்து கொண்டார்கள். ஆனாலும் ஏசப்பா அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? என் சகோதரர்கள், மை டியர், ஹல்லேலூயா, மை டியர் பிரதர்ஸ், என்னுடைய சகோதரர்களுக்கு போய் நீங்கள் சொல்லுங்க. தேவனுடைய இரக்கம் பார்த்தீங்களா எப்படி? தேவனுடைய கருணை எவ்வளவு பெரிய கருணையாக இருக்கிறது.
அவருக்கு துரோகம் பண்ணாலும் அவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. ஒரு கணத்தில் அரைஞ்சான் மறு கணத்தை, அதை அவர் தான் செஞ்சார். அவன் கணத்தில் அரைஞ்சாங்க, மறு கணத்தை திருப்பி காமிச்சார். சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொன்னார். ஆண்டவர் சிநேகித அவங்க ஓடி போகலாம், இருந்தாலும் ஆண்டவர் அவங்க மேலே வச்சிருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை, அழைத்த அழைப்பும், அவங்க மேலே கொடுத்த கிருபா வரங்களையும் கர்த்தர் எடுக்கவே மாட்டார். கர்த்தர் அவர்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இப்போ ஓடி போனவங்க ஓடிட்டாங்க, அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல, ஓடி போயிட்டாங்க. இந்த ஸ்திரீகள் போய் தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறார், ஏசப்பா இந்த மாதிரி உயிர் தெழுந்துட்டாரு, அவர் உங்களை சந்திக்கிறதுக்கு கலிலேயாவுக்கு வரப்போகிறாரு, நீங்கள் அவரை போய் சந்திங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது நல்லா கவனி. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இப்படி இந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதில் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த காவலில் வைக்கப்பட்டிருந்தாங்க பாருங்க, நல்லா கவனி. காத்து வைக்கப்பட்டவங்கள காவல் காத்து கொண்டிருந்த, கல்லறையை காத்து கொண்டிருந்தவங்க இந்த தூதனை பார்த்துட்டு, அந்த பூமி எதிர்ச்சியை வந்ததை பார்த்துட்டு, ஏசப்பா உயிர்த்தெழுந்த விஷயத்தை பார்த்துட்டு போய் பிரதான ஆசாரியன் இடத்துல சொல்கிறாங்க. இந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறான், மூப்பர்களை எல்லாம் வர வச்சு, சனகரிப் சங்கத்தை எல்லாம் வர வச்சு அவங்க இடத்துல ஆலோசனை சொல்கிறான், ஆலோசனை கேட்குறான். ஆலோசனை கேட்டபோது அவங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த சேவகர்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து சீசர்கள் திருடிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி எல்லாத்திட்டையும் பொய் சொல்லுங்கடா, எல்லாத்திட்டையும் சொல்லி திரிங்க அப்படிங்கிற மாதிரி பணம் கொடுத்தறான். இவங்களும் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு எல்லா பக்கமும் சீசர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு என்ன செய்கிறான், இவங்க எல்லாம் 2 பேரும் போய் சொல்கிறாங்க, ஊர் முழுவதும் சொல்கிறாங்க. கீழே அந்த வசனத்தை படித்து பாருங்க. 15வது, அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் இருக்கிறது என்று பாருங்க. சீசர்கள்லாம் சீசர்களுடைய குணம் எப்படிப்பட்ட குணம்னு பாருங்க. அவரை விட்டு ஓடி போனவங்க எப்படிங்க அவருடைய பாடியை திருடிட்டு போவாங்க? கல்லறையும் பூட்டு வச்சிருக்கிறான். போர்ச்சேவர்களுக்கு தெரியாம, இது ஒரு அடிமுட்டால் கூட இதை குறித்து சிந்திப்பான். இந்த யூதர்களுடைய கட்டுக்கதைகள் எல்லாம் மனசில் செல்லாது. ஏன்னா அந்த கல்லறைக்குள்ள அடைச்சி வச்சிருந்தவர் சாதாரணமான ஆள் இல்லை, வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் அவர். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:24 வாசிக்கிறோம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தால் கட்டப்பட மரணத்தால் அவரால் கட்டப்பட முடியாது. ஜீவனை கொடுக்கவும் திரும்பவும் அதை எடுத்துக்கொள்வதற்கு இயேசுவுக்கே அதிகாரம் உண்டே ஒழிய வேற யாருக்கு அந்த அதிகாரம்? அவர் தான் ஜீவனை கொடுக்க முடியும், அவர் தான் ஜீவனை எடுக்க முடியும். வேற யாருக்கு அதிகாரமே கிடையாது. மரணம் அவரை கட்டவில்லை. கீழே பாருங்க, அவரை குறித்து தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தால் கட்டப்பட கூடாது இருந்தது என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர் நம்முடைய தேவன். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை என் கையிலே உடையவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. ரோமர்கள் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. 1ஆம் அதிகாரம் அந்த வசனம் பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு வசனம். 4வது வசனத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்ததினாலே அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனானார்.
பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார். மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு கூட எழுந்ததினாலே இது நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, கடைசியில் சீசர்களை எல்லாம் கலிலேயாவில் ஆண்டவர் சந்திக்கிறாரு. சந்தித்த பிறகு அவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி ஏசப்பாவுக்கு அதிகாரம் இல்லையா? இதுக்கு முன்னாடி அவருக்கு அதிகாரம் இல்லையா? ஆமாம். என்னைக்கு ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தார்களோ அன்னைக்கு பிசாசின் இடத்துல அந்த ஆளுகை போயிடுச்சு. அதனால தான் ஏசப்பாவை, அதாவது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சோதிக்கும் போது பிசாசான சொல்கிற, உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் யார் இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன்ட்ட கொடுக்கப்பட்ட என்னை நீ பணிந்து கொண்டாய், இவைகளையெல்லாம் உனக்கு தரேன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் பிதாவாகிய தேவனை தவிர வேற ஒருத்தனையும் தொழுது கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அந்த வசனத்தை சொன்னார். அவனுடைய கைக்கு கொடுக்கப்பட்டது. நீ ஆளுகை செய்வாய்ங்கிறத பிடுங்கிட்டான் அவங்க பாவம் செய்த போது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த போது அவர் சொல்றாரு, பிசாசினிடத்திலிருந்து அதை பறிச்சிட்டார், அவர் பிடுங்கிட்டார். இப்போ எனக்கு இப்போ சொல்றா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானை வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சாத்தானை தன் காலின் கீழே மிதித்து சொல்றாரு, எனக்கு இப்போ சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்திலும் பூமியிலும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை அந்த பெரிய கிரேட் கமிஷனை வாசிக்கலாமா? பிரதான கட்டளையை வாசிக்கலாம். ஆகையால் 19வது சேர்ந்து வாசிங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். சீசர்களுக்கு சொன்னார், நீங்கள் போய் சொல்லுங்க, சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே. அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொன்னார். புறப்பட்டு போனார்கள். பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீசர்கள் எல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிறோம், அவர் உயிர் தெழுந்தார் என்று அவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்கள் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எல்லா புஸ்தகத்துக்கும் முடிவு இருக்குங்க, எண்டு. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, ஆமேன் அப்படின்னு முடிப்பார். பவுல் எந்த நிருபத்தை எடுத்தாலும், பேதுருவா இருக்கலாம், பவுலா இருக்கலாம், யோவானா இருக்கலாம், யாராக இருந்தாலுமே அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு மாத்திரம் முடிவே கிடையாது. அதில் ஏன்னா அப்போஸ்தலர் காலங்கள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு ஓடுவாங்க. ஒரு குச்சி வச்சுட்டு, அது பேர் என்னது? என்னவா? ரிலே, தொடர் ஓட்டம். அந்த தொடர் ஓட்டத்தில் பாருங்கள், ஒருத்தனை வேகமாக ஓடிட்டு இருப்பார், இன்னொருத்தர் எங்கே நின்றுட்டு இருப்பார்? ஒரு தூரமாக நின்றுட்டு இருப்பார், 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பார். இவர் கொண்டு போகிற அந்த ஸ்டிக்கை யார்கிட்ட கொடுப்பாரு? இன்னொருத்தர் கொடுப்பார். அந்த ஸ்டிக்கு வேற ஒருத்தனுக்கு அவன் கொண்டு போய் கொடுப்பான். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் அது மாதிரி தான். அப்போஸ்தலர்கள் ஓடிக்கொண்டு இருந்தார்கள். அந்த ஓடிக்கொண்டிருந்தவர்கள் மரிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு ஓடக்கூடியவங்களுக்கு அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இப்படி தான் 2000 வருஷ காலமாக அது நம்ம கையில் மாறி 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 அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நிலைமையில் இருக்கிற நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது, அல்லேலூயா, நல்ல போராட்டத்தை போராடினேன். அல்லேலூயா. ஆமாம், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பந்தை சாலையில் ஓடுறவங்க எல்லாரும் ஓடுவாங்க, நான் ஓடி ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று ஆண்டவர் இடத்துல நம்ம கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு முடிவே கிடையாது. நீங்கள் தான் பவுலு, நான் தான் பவுலு, நீங்கள் தான் பேதுரு, நான் தான் பேதுரு. அந்த தொடர் ஓட்டம் தான் அது, பணிவினையின் ஓட்டம் என்று பார்க்கிறோம். அப்போது ஆண்டவருடைய இந்த கிரேட் கமிஷனை நம்ம எல்லாரும் சொல்லணும். இது ஏன்னா, நீங்கள் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்ல, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுங்கள். இது என்னுடைய கட்டளை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து சொன்ன பிரதான கட்டளை இந்த கட்டளை.
அதனால் ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறோம். நம்ம தான் அப்போஸ்தலர். நம்ம நினைக்க அப்போஸ்தலர்கள் தான் அப்போஸ்தலர்கள். இல்லை, அந்த ஸ்திரீகள் அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலராய் மாறினார்கள். சீசர்களுக்கு சீசராய் மாறினது போல இந்த நாளிலே நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம அப்போஸ்தலருடைய தொடர் பயணத்தை நாமும் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு போகலாம். எல்லாரும்